கரை புரண்டோடு மாற்றங்கரையில் 10 கோழை முட்டாள்கள் குழப்பத்தோடு தயக்கத்தோடு நின்று கொண்டிருக்க அவர்களை அணுகினார் முல்லா. ஏன் இந்த குழப்பம், ஏன் இந்த தவிப்பு? நாங்கள் 10 பேர் ஆற்றில் இறங்கி அந்த கரைக்கு செல்ல தயக்கமாக இருக்கிறது. அதனால்தான் இந்த குழப்பம், தயக்கம். இவ்வளவுதானே. இதோ நான் உங்களை கொண்டு போய் விடுகிறேன். என்ன கொடுப்பீர்கள்? தலைக்கு 10 காசு தருகிறோம். ஒத்துக்கொண்ட முல்லா ஒவ்வொருவராக கையை பிடித்து அக்கறையில் கொண்டு போய் விட்டார். கொஞ்சம் சிரமப்பட்டுதான், சர்வசாக்கரையாகத்தான். ஆற்று வெள்ளத்தின் வேகம் அப்படி இப்படி 9 பேரை கொண்டு போய் பத்திரமாக கரையேற்றி விட்டார். கடைசியாக 10வது நபரை கொண்டு போய் கொண்டிருந்த போது, நடு ஆற்றிலே போய்கொண்டிருந்த போது திடீர் வெள்ளப் பெருக்கெடுத்து விட கை நழுவி போனார் அந்த நபர். எவ்வளவு சிரமப்பட்டும் படாத பாடுபட்டும் அந்த 10வது நபரை காப்பாற்ற முடியவில்லை. ஆற்றோடு போய்விட்டார் அந்த 10வது நபர். என்ன செய்ய? வாடிய முகத்தோடு அக்கரையை அடைந்தார் முல்லா. அங்கே காத்து கொண்டிருந்த அந்த 9 கோழை முட்டாள்களும் கேட்டார்கள், முல்லா, ஏன் இப்படி வாடிய முகத்தோடு வருகிறீர்கள்? சொன்னாராம் முல்லா, பின்னே முகவாட்டம் இருக்காதா? என்னுடைய வருமானத்தில் 10 காசு குறைந்து போய்விட்டதே. கேட்ட அந்த 9 முட்டாள்களும் ஆறுதல் சொன்னார்களாம் இப்படி. முல்லாவின் பதிலில் இருந்த சூட்சுமத்தை உணராதபடியே, கவலைப்படாதீர்கள் முல்லா, அந்த 10வது காசையும் நாங்கள் சேர்த்து தந்து விடுகிறோம். சூட்சமம், அது உண்மையின் ரகசிய வாசல். யாரும் திறக்காத திசையில் அதை தேடு மனமே. அது சொல்ல முடியாத உண்மையின் நிழல். சொற்கள் மௌனமாகும் இடத்தில் அதை தேடு மனமே. சூட்சமம், அது கடவுளின் கையொப்பம். நம்பிக்கையுடன் அதை இனம் கண்டு உணர்ந்து வாசி மனமே. அது ஒரு நுண்ணிய சிந்தனை, அதிபெரும் ஞானத்தின் அடித்தளம். அந்த ஞானத்தை ஞானமாய் அடைவாய் மனமே. சூட்சமம், அது தோற்றமல்ல, அழகின் ஆன்மா. தொடு உணர்வை தாண்டிய அந்த உணர்வை தோராயமாகவாவது தொடுவாய் மனமே. சூட்சமும், அது ஆன்மாவின் நுண்குரல். ஆள் அமைதி வழியாக அதை நீ அடைவாய் மனமே. ஆம், ஒரு சூட்சம ஞானி. அவர் பெரிய அறிவை சொல்லி சிறிய அறிவை சொல்லாமல் சொல்லும் நபர். பாராட்டுக்காகவே மட்டும் உழைக்காதவருக்கு மட்டுமே தெரியும் வெற்றிதான் சூட்சுமம் என்பது. ஒரு சந்தோஷத்தின் சூட்சுமம் என்ன தெரியுமா? ஒரு முட்டாள் தன்னை விட்டு போனவர்களை நினைத்து வருத்தப்படுவான். ஆனால் ஒரு புத்திசாலி தன்னை விட்டு போனவர்களை வருத்தப்படும் அளவுக்கு வாழ்ந்து காட்டுவார். அதுதான் சூட்சுமம். எச்சரிக்கை நண்பா, இல்லாததை இருப்பதாக காட்டுவதும் இருப்பதை இல்லாததாக ஆக்குவதும் தான் இந்த காலகட்ட இணைய வழி AI டூல்ஸ் என்கின்ற செயற்கை நுண்ணறிவின் சூட்சுமம். பார்த்து நடந்து கொள் நண்பா.